விசேஷமாக இது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. கடந்த மாதம் 7 மாதங்களாக கத்திரங்களை கண்ணின் மணியை போல் பார்த்து பாதுகாத்து வந்தார். 8வது மாதத்துக்குள் காலடி வைக்க போகிறோம். இப்பொழுதுதான் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்கிறது. 7 மாதங்கள் அங்கே ஓடோடி விட்டது. இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் அங்கே என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பிளான்களும் அங்கே ஆரம்பித்து விட்டது. அன்பானவர்களே, நாங்கள் நினைப்பதை விட நேரம் பிந்தி விட்டது. அப்பா வருகிற நேரம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் எங்களை எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையாகவும் ஆயத்தமாக இருப்பது அவருடைய பிள்ளைகளாக எங்களுடைய கடமை. இந்த மாலையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கும் உங்கள் ஒருவரோடும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாக தங்கும்படி நாங்கள் அந்த பரிசுத்தரின் முகத்தை சற்று நேரம் நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமுள்ள மகா தந்தையே, கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காமுக்கு கோடாடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் தேவனே நீர் கண்ணின் மணியை போல எங்கள் ஒருவரையும் பாதுகாத்தீர் சுவாமி. அப்பா, சோதனை வந்தது, வேதனை வந்தது, கவலை வந்தது, கண்ணீர் வந்தது. இருந்தாலும் கிருபை எங்கள் மேல் இருந்ததே, அதுக்காக துதிக்கிறேன் சுவாமி. அப்பா, கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதுக்காக துதிக்கிறேன் சுவாமி. நீர் எங்களோடு எப்பொழுதும் தேவனே எங்களுக்காக மனதிருக்கிற கர்த்தரா இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே, நீர் சொன்னீர், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. அவ்வளவாக நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த மாலையிலே தேவனே உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கருத்தை போடுகிறேன் தேவனே. கர்த்தாவே, உங்களுடைய மனிதனை காணவோ மனிதனுடைய செயல்களை கேட்கவோ வரவில்லை, ஜீவனுள்ள தேவனை சந்திக்க வந்திருக்கிறார்கள் சுவாமி. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களோடு பேசுகிற தேவன், நீர் எங்கள் மத்தியிலே அசைபாடுகிற தேவன் சுவாமி. இந்த பால வேளையிலே தேவனை வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. தேவர்களை சந்தியும் சுவாமி. உள்ளங்களும் உள்ளாந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை தேவனே. இந்த மாலை வேளையிலே தேவனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஒரு கரத்தால் ஆசீர்வதித்து மறுகரத்தால் அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி. நீர் சொன்னீர், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்றவரே. அவ்வளவாக எங்களை தேற்றி வந்த தேவன் சுவாமி. இந்த மாலை வேளையிலே தேவனே எங்களை ஆற்றி தேற்றி எங்கள் கண்ணீர் எல்லாம் துடையும் சுவாமி. ஏனென்றால் சுவாமி, நாங்கள் யாரிடம் செல்வோம் தேவா? வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் என்றோ இருக்கிற சுவாமி. ஆகவே தேவனே, இந்த மாலை வேளையிலே தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய சன்னிதானத்திலே ஆனந்த சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை எங்கள் மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் மன நிறைவோடு செல்ல, உள்ளத்திலே அமைதி, சமாதானம், சந்தோஷத்தோடு செல்ல நான் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக சுவாமி நீர் இடைப்படும் சுவாமி. சாத்தானுடைய சகல சதி மோசங்களையும் நய வஞ்சகங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறேன் தேவனே. இந்த இடத்திலே உம்முடைய தூதர்கள் பாளையம் இறங்கி சுவாமி இந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்வார்களாக சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே ஆட்கொள்ளட்டும். நாங்கள் துதித்து பாடும் வேளையில் சுவாமி உம் பிரசன்னம் மகிமையாக இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் நிறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது போய்விடும் சொல்லிக்கிற சுவாமி. உம்முடைய நிறைவினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தாங்கும் தேவனே. மீதியான கூட்டத்தை கருத்தில் கொடுக்கிறேன் தேவனே. எல்லாவற்றிலும் உம் நாமம் மாத்திரமே மயப்பட வேணும். எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து வச்ச நசரனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கொண்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். தொடர்ந்து உற்சாகமாக பாடுவோம், கர்த்தரை கண்டு துதி எழுப்புவோம், கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆனந்த சந்தோஷத்தை நிரம்புவோம்.